நல்லவர். அல்லேலூயா. சரி, ஓகே, பார்க்கலாம். பிலிப்பியர் 4 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தை, அதாவது உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய ஜெபத்தை என்ன செய்யுங்க? விண்ணப்பத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது புத்தி கெடாத தேவ சமாதானம் நம்மளை நிரப்புன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. இன்னைக்கு அனைவரோட வாழ்க்கையில காலையில விடிஞ்சா கவலை, மத்தியானம் வந்த கவலை, நைட்டு வந்த கவலை, பற்பல கவலைகள், பற்பல காரியங்களை யோசித்து மன அழுத்தம், மனபாரம். நான் நினைக்கிறேன், நேற்று கவலைப்பட்டு இன்னைக்கு எதுவும் காரியம் சாதிச்சிருச்சா? இன்னைக்கு கவலைப்பட்டு நாளைக்கு எதுவும் நடக்க போதா? கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. கவலைப்படுறதுனால பிசாசு சந்தோஷப்படுவான். நீங்க கவலைப்பட்டு துக்கித்து அழுதுகிட்டு இருந்தா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். நீ எழுப்பி நெல்லு. தேவனுடைய பலன் நமக்குள்ள இருக்கு. மகிழ்ச்சியா இருப்பதே தேவத்துடைய பலனுங்க. மகிழ்ச்சியா இருப்பதாங்க பெரிய பலனு. இந்த பலன் இன்னைக்கு நம்ம விட்டுறோம். கொஞ்சம் சிரிச்சு பாரு, கொஞ்சம் அலலியா போட்டு பாரு, ஒரு 10 பாட்டு பாடி பாருங்க. தன்னை போல ஒரு தேவ பலன் வரும். கவலைகள் எல்லாம் மறக்கும். எதை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களோ அந்த கவலைகளை கர்த்தர் வேரோடு புட்டிங்கி தூக்கி தூர போடுவார். அல்லேலூயா. அதை ஒண்ணுக்கு கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பத்தை குறித்து யாருக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு நம்மளுடைய விண்ணப்பத்தை யாருக்கு தெரியப்படுத்துறோம்? தெய்வத்துக்கு தெரியப்படுத்துகிறோமா, மனுஷனுக்கு தெரியப்படுத்துகிறோமா? தயவு செய்து எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஏசப்பாட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா யார் மூலமாய் உங்களுக்கு என்ன செய்யணுமோ, யார் மூலமாய் உங்களுக்கு என்ன செயல்படுத்த வேண்டுமோ அந்த காரியத்தை, அந்த மனிதர்களை கர்த்தர் உங்களிடத்தில் கொண்டு வருவார். அந்த மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் எது செய்தாலும் மனிதர்கள் மூலமாக தான் செய்வார். ஆனால் அதை தெரியப்படுத்த வேண்டியது முதல் ஏசப்பாவுக்கு. ஏசப்பா அதுக்கு ஏற்ற சரியான சமயத்துக்கு சரியான ஆட்களை கொண்டு வருவார் உங்களுக்கு உதவி செய்யும்படி. அல்லேலூயா. அதனால கவலைப்படுறதை விட்டுட்டு சந்தோஷமா இரு. உன் சத்துருவுக்கு முன்பாக சிரிச்ச முகமா, நல்லா சாப்பிட்டு மகிழ்ச்சியா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. உன் சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகும்படியாய். நீ கவலையோடு துக்கத்தோடு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பேயும் பிசாசும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே ஆஹா ஜெயிச்சிட்டோம் இல்லை. ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் எல்லா இடத்திலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலையும் தேவன் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். தோல்வி கிடையாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஒரு காரியத்தை கையில் எடுத்திருக்கீங்களா? இறங்கு. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. நல்ல காரியத்தில் இறங்குங்க. கெட்ட காரியங்கள், அதை தீங்கான காரியத்தில் பிடிவாதமா இருக்காது. நல்ல காரியத்தில் இறங்கு. நல்ல செயல இறங்குங்க. தெய்வம் கூட இருந்து காரியங்களை பாக்கி செய்து ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன். ஏசப்பா சொன்ன கவலைப்படுறதுனால ஒரு மலம் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? இந்த இடத்துக்கு கவலைப்பட்டு நேற்று ஏதாவது நடந்துச்சா? நேற்று கவலைப்பட்டு இன்னைக்கு எதுவும் நடந்துச்சா? ஒன்றும் நடக்கலை. கவலைப்பட குன்னி குறுகி போய் வியாதி போட்டு, நோய் போட்டு, பலவீனப்பட்டு தேவன் நமக்கு வச்சிருக்க தரிசனம், தேவன் நமக்கு வச்சிருக்க பிளஸிங்கை இழந்துகிட்டு இருக்கோம். நோ, தூக்கி தூர போடு. குப்பையை உதற மாதிரி உதறி போட்டுட்டு ஆண்டவர் எனக்கு என்ன லெக்க வைத்துக்காங்க கவலையெல்லாம் தூக்கி தூர போட்டு போயிட்டே இருங்க. மார்த்தாள் மரியாதை பாருங்க. மார்த்தாள் பற்பல கரைக்கு வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. மரியாதை என்ன பண்ணாங்க? ஏசப்பா பாதத்திலே உட்கார்ந்துருக்காங்க. ஏசு சொன்னா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். இன்னைக்கு நல்ல பங்கு என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. உலகமே மகிழ்ச்சியை தேடுது. மகிழ்ச்சியா இருப்பதே நம்ம கொடுத்துருக்க பலன். நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவோம். கவலைகளுக்கு நமக்கு வேலையே இல்லை. அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இந்த காலை வேளையில எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெய்வம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில் இறங்குவதாக. God bless you.